சென்னை வியாசர்பாடியில் மாஞ்சா நூல் பட்டு 2.5 வயது குழந்தையின் கழுத்தில் 7 தையல்கள் போடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே நாளில் 2 பேருக்கு காயத்தை ஏற்படுத்திய வழக்கில் 3 சிறுவர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உயிருடன் விளையாடும் மாஞ்சா நூல் கும்பலுக்கு கடிவாளம் போடப்படுமா? மாஞ்சா நூல் காத்தாடி பேராபத்து என்பதை பத்ரி வெங்கடேஷ் இயக்கத்தில் அதர்வா நடிப்பில் வெளியான பானா காத்தாடி படம் கண்முன்னே கொண்டு வரும். மாஞ்சா நூல் எப்படி தயாரிக்கப்படுகிறது, அதில் உள்ள கண்ணாடி துகள்கள் எப்பேற்பட்டது என்பதும் காட்டப்பட்டிருக்கும். மாஞ்சா நூல் ஆபத்தை உணர்ந்துதான் அதை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதை பொருட்படுத்தாத சிலர் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் உயிருடன் விளையாடி வருகின்றனர். மாஞ்சா நூல் காத்தாடி விடுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? சென்னை கொடுங்கையூரில் உள்ள முத்தமிழ் நகரில் வசித்து வருபவர் 33 வயதான பாலமுருகன். மெக்கானிக் வேலை செய்து வரும் இவர் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணியளவில் மனைவி மற்றும் குழந்தையுடன் 2 சக்கர வாகனத்தில் சென்றார். அதில் 2.5 வயது குழந்தை புகழ்வேலன் 2 சக்கர வாகனத்தின் முன்னால் அமர்ந்திருந்தார். இவர்கள் பேசின் பாலம் வழியாக சென்று கொண்டிருந்த போது திடீரென மாஞ்சா நூல் குழந்தை மற்றும் பாலமுருகனின் கழுத்தில் சிக்கியது. 2 சக்கர வாகனத்தை நிறுத்துவதற்குள் மாஞ்சா நூல் குழந்தையின் கழுத்தில் சுற்றி அறுத்தது. அதிர்ச்சியடைந்த பாலமுருகன் உடனடியாக வியாசர்பாடியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு தனது குழந்தையை அழைத்துச் சென்றார். அங்கு குழந்தையின் கழுத்தில் 7 தையல்கள் போடப்பட்ட நிலையில் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே ராயபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜிலானி பாஷா என்பவர் 2 சக்கர வாகனத்தில் சென்றபோது மாஞ்சா நூல் சுற்றி கழுத்து மற்றும் கையில் காயம் ஏற்பட்டுள்ளது. இருவேறு சம்பவங்கள் குறித்து வியாசர்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் அதிரடி சோதனையில் இறங்கினர். அதில் மாஞ்சா நூல் விட்டதாக வியாசார்பாடியைச் சேர்ந்த ஹரி, கரண், குமார் உட்பட 8 பேரை கைது செய்தனர். இவர்களில் 3 பேர் 16 மற்றும் 17 வயது சிறுவர்கள். கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து மாஞ்சா நூல் மற்றும் காத்தாடிகள், மாஞ்சா நூல் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருட்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாஞ்சா நூல் விடுபவர்களால் பாதசாரிகள் மற்றும் 2 சக்கர வாகனங்களில் செல்வோரின் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே அப்பாவிகளின் உயிருடன் விளையாடும் மாஞ்சா நூல் கும்பல் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.